ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் ஊறுகாய். இதுக்கு நம்ம 1 கிலோ சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துருக்குறோம். அதை சின்ன சின்னதாக நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியெல்லாம் நல்லா கிச்சன் டவலால் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து நம்ம மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா இஞ்சி கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த சிக்கன் ஊறுகாய் மாதிரி இருக்காது, ஆனால் அது வந்து நம்ம ஊறுகாய் எவ்வளோ நாள் வச்சுருக்குறோமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஆனால் வந்து நான் ஒரு 10 to 15 நாள் வரைக்கும் கண்டிப்பாக இது கெட்டு போகாது, வெளியே வச்சுருந்தாலும். நான் எப்போவுமே வீட்டில் அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதனால தான் இப்படி திக்காக இருக்குது. நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சா பசங்களுக்கு டிஃபனுக்கு கட்டி கொடுக்கலாம், லஞ்சுக்கு கட்டி கொடுக்கலாம் நம்ம. அப்புறம் நம்மளும் அதை வந்து என்னைக்காவது வெளியில் போயிட்டு வந்தோம்னா சமைக்க கஷ்டமாக இருந்ததுன்னா இதை வச்சு ஒரு தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பண்ணி ஒரு 1/2 hour to 1 hour வச்சுருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை கிளைமேட் வெளியில் நல்லா இருந்தால் வெளியில் கூட வச்சுக்கலாம். தனியா எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். தனியா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 1.5 டேபிள் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 24 காஞ்ச மிளகாய் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அது கம்மியாக எடுத்துக்கணுன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கூடவோ குறையவோ பண்ணிக்கோங்க. கடுகு எடுத்துக்கணும். வெந்தயம், பட்டை, லவங்கம், சோம்பு. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சிக்கன் ஊறுகாய் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். காஞ்ச மிளகாய் போட்டுட்டோம், மல்லி போட்டுட்டோம். இது மல்லியும் காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். சிக்கனை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணிவிட்டு சிக்கனை கழுவக்கூடாது. கழுவுனீங்கன்னா அந்த தண்ணி சேர்ந்துக்கும், அதுக்கப்புறம் சீக்கிரம் கெட்டு போயிடும். கடுகு போட்டாச்சு. பட்டை, லவங்கம், சோம்பு, வெந்தயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வறுத்துட்டு இதை ஒரு பொடியாக்கி வச்சுக்க போகிறோம். இதை வறுக்கும் போதே ஒரு நல்ல மணமா இருக்கு. மசாலா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த சிக்கனை மஞ்சள் போட்டு உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை அப்படியே வதக்கி எடுக்க போகிறோம். தண்ணியே விடக்கூடாது. இந்த ஸ்டெப்பு பண்ணுறதுக்கு வந்து என்ன காரணம்னா, இந்த மாதிரி நம்ம தண்ணி இல்லாமல் வதக்கும் போதில் இதோட தண்ணீர் எல்லாம் வந்து சிக்கன் இருக்க தண்ணி எல்லாமே வந்து நல்லா வதங்கி தண்ணி இல்லாமல் வந்துடும் சிக்கன். ஸோ அதனால் சிக்கன் நம்ம அந்த ஊறுகாய் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நாள் வரும். சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விடுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வதக்கி எடுக்கும் போதில், குக் பண்ணி எடுக்கும் போதில் சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே அப்படியே வதங்கி வந்துடும். பாருங்கள், சிக்கன் வந்து எவ்வளோ தண்ணியும் வந்திருக்கு. இந்த தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகணும். அதாவது எல்லாமே நல்லா வதங்கி வந்த உடனே தான் நம்ம இந்த சிக்கன் வந்து எடுத்து நம்ம ஊறுகாய் பண்ண போகிறோம். தண்ணி வந்து வதங்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னொரு 3 to 4 minutes வச்சா இந்த தண்ணி கூட நல்லா வதங்கிடும். தண்ணியெல்லாம் நல்லா வதங்கிட்டு சிக்கன் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நம்ம இப்போ பிக்கிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை நம்ம இதில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுத்து வச்சுருந்த மசாலாவை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு
அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். சிக்கனை நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு சிக்கனை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெயை இன்னொரு தடவை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் அந்த வறுத்துட்டு அதனால் கடாய் வந்து ஒரு சின்ன கடாயாக எடுத்துக்கோங்க. அப்போ அதில் எண்ணெய் வந்து நீங்கள் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ அந்த வறுத்துட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அப்பளம் ஏதாவது வறுக்கணும் அப்படின்னா வறுக்கிற ஐட்டம் எல்லாம் இந்த சூடு இருக்கும் போதே சிக்கனை வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதுலேயே அப்பளம் பொரிக்கணும்னா பொரிச்சிட்டு வத்தல் பொரிக்கணும்னா பொரிச்சு வச்சுட்டு அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம கொட்டிடணும். ஸோ வறுத்த சிக்கன் இந்த மாதிரி இருக்கணும். ஒரு கருவாடு மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் சிக்கன் எல்லாம். இப்போது நம்ம சிக்கனை வதக்கின அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக நம்ம அந்த பொரிச்ச எண்ணெயிலே கொஞ்சமாக விட்டுட்டு இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியை போட்டு நல்லா வதக்கி எடுத்து அவ்வளோதான். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வெளியே கூட வச்சுருக்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கனாலும் வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஆனால் நான் வந்து ஒரு 10-15 நாள் வரைக்கும் வெளியே வச்சுருந்து கூட யூஸ் பண்ணலாம், உள்ளே வச்சுருந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். சிக்கன் பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இதில் நல்லெண்ணெய் காய்ச்சி கூட ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் செய்யும் போதே நிறைய எண்ணெய் விட்டும் நீங்கள் அந்த மாதிரி சிக்கனை போட்டுட்டு எண்ணெய் போட்டுட்டு சிக்கன் போட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியை போட்டு வதக்கலாம். ஆனால் ரொம்ப எண்ணெய் வேணான்னு நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஒரு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் தேவைப்படும் போது சாதத்தோட வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் கருவேப்பிலை தனியாக எண்ணெயில் வறுத்து அதை இது மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கினாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இது வந்து எல்லா வீட்லேயும் நம்ம செஞ்சு வச்சுக்கிற ஒரு அருமையான சிக்கன் ஊறுகாய் ரெசிபி. Thanks for watching my videos. Please like and subscribe. Thank you.